5த் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்? 5த் கொஸ்டின் அதே சிம்ப்ளஸ்ட் ஃபார்ம் தான். இப்போ tan இன்வெர்ஸ் ஆஃப் cos x - sin x டிவைடட் பை cos x பிளஸ் sin xன்னு குடுத்துருக்காங்க. எந்த டொமைன்லனா மைனஸ் π/4லேருந்து 3π/4ல உங்களுக்கு குடுத்துருக்கான். சரி, இப்போ நம்ம உள்ள இருக்கிறத வந்து நான் டேனா மாத்தணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வெளிய அவுட்புட் வந்து tan இன்வெர்ஸா இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால நான் என்ன பண்றேன், போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் டிவைட் பை cos x ஆல நான் டிவைட் பண்ணிக்கிறேன். என்னடா ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மாதிரி பண்ற? இது நீங்க ஒவ்வொரு கொஸ்டினும் எப்படி டேக்கிள் பண்ணலாம்? ஒவ்வொரு விதமா எப்படி பண்ணலாம்? இதெல்லாம் நீங்க ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க பார்த்து ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். இந்த கொஸ்டின்ஸ இப்படி தான் நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கே தோணிரும். ஓகேவா? ஒரு அதுக்கு தான் என்சிஇஆர்டி எக்ஸ்பிளைனர்ஸ் அது உங்களுக்கு ப்ராப்ளம் ஓரியன்ட்டா எதுக்கு விதவிதமா எப்படி இந்த மாதிரி சம் குடுத்தா எப்படி பண்ணலாம்? இதெல்லாம் எப்படி தோணுதுன்னா, நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க பார்க்க தான் நம்ம மைண்ட் அதுக்கு இந்த கொஸ்டினுக்கு இப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்னு தோணும். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி பண்றேன். தென் cos x ஸோ அது ரிலேட்டடா நான் என்சிஇஆர்டி அது ரிலேட்டடா உட்காந்து போட்டிருக்கேன். அதையும் உட்காந்து பாருங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படியும். ஓகேவா? தென் என்ன பண்றேன்னா, tan இன்வெர்ஸ் இப்போ cos x டிவைடட் பை cos x மைனஸ் sin x டிவைடட் பை cos x டிவைடட் பை cos x டிவைடட் பை cos x பிளஸ் sin x டிவைடட் பை cos x. தென் என்ன பண்ணுவேன் அடுத்தது? cos கேன்சல் பண்ணிட்டு 1 ஆகி வந்துருவான். ஸோ tan இன்வெர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் tan x டிவைடட் பை 1 பிளஸ் tan xன்னு வந்திருப்பான். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு தோணுதுன்னா, இப்போ எனக்கு வந்து tan இன்வெர்ஸ் ஆஃப் இப்போ 1 வந்து எப்படி எழுதலாம்? ஐ நோ என்னன்னா tan π/4 வந்து எனக்கு 1 எடுக்கணும்னு எனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அதனால tan π/4 மைனஸ் tan x டிவைடட் பை 1 மைனஸ் அதான் 1 பிளஸ் tan x இங்கே 1 இருக்கிறது தானே அர்த்தம். ஸோ அதனால tan π/4ன்னு எழுதிக்கிறேன். என்னடா இது புதுசா எழுதுறியே? நான் என்ன நினைக்கிறேன்னா, இங்கே வந்து எனக்கு டேனா கிடைக்கணும். ஸோ அதனால இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா, ஸோ இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. அது என்ன ஃபார்முலானா, tan ஆஃப் a - b வந்து tan a - tan b 1 பிளஸ் tan a இன்டூ tan bன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே நான் எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். இப்போ ஏன்னு சொல்றது வந்து π/4 பின்னு சொல்றது வந்து x. ஸோ tan இன்வெர்ஸ் ஆஃப் tan π/4 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துப்பேன். ஸோ tan கேன்சல் பண்ணா எனக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து π/4 மைனஸ் எக்ஸ்ன்னு கிடைச்சிருக்கும். ஓகேவா? சரி, என்னோட டொமைன் என்னவா இருந்துச்சு? அதாவது டொமைன் இங்கே என்ன கொடுத்துருந்தானுங்க? மைனஸ் π/4லேருந்து எக்ஸ் வந்து இதில் வெளியே இருந்துச்சுன்னா 3π/4ல இருந்துச்சு. ஸோ இங்கே இருக்க எக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் இங்கே மாற்ற விரும்புகிறேன். ஸோ அதனால் மைனஸால் போத் சைடு மைனஸால் த்ரூ அவுட்டாக நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? அப்படி மல்டிப்ளை பண்ணச்சுல என்ன வரும்னா π/4 மல்டிப்ளை பை மைனஸ் த்ரூ அவுட்டாக மல்டிப்ளை பண்ணுறனால மைனஸ் எக்ஸு மைனஸ் 3π/4. ஓகேவா? சரி, இப்படி கிடைக்குது. இப்போ நெகட்டிவ் வந்து இப்படி பெருசாக அதான் லெஸ்ன்னு சொல்ல முடியுமா? ஸோ அப்படி சொல்ல முடியாது. ஸோ அதனால் நம்ம இங்கே இருக்க இன்டர்வல் வந்து அப்படியே மாறும். இப்படி இருக்கிறது வந்து கிரேட்டர் தென்னா மாறும். ஓகேவா? தென் என்ன பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு? அடுத்தது வந்து π/4ஆல் ஆட் பண்ணுவேன். π/4ஆல் ஆட் பண்ணா ஆட் π/4. தென் ஆல்ரெடி உங்களுக்கு π/4 இருக்கு. π/4 வந்து 2π/4ன்னு கிடைக்கும். 2π/4 கிரேட்டர் தென் π/4 மைனஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் π/4 மைனஸ் 3π/4ன்னு எழுதுவோம். ஓகேவா? 3π/4ன்னு எழுதுவேன். தென் பேஸ் வந்து சேமாக இருக்கிறதுனால நான் ஜஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணேன்னா உங்களுக்கு 2π/4ன்னு கிடைக்கும். ஓகேவா? இங்கே வந்து 5/2ன்னு கிடைக்கும். தென் இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணால் இது 1/2ன்னு கிடைக்கும். உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து எனக்கு ஃபைனல் அவுட்புட் என்ன கிடைக்கும்னா மைனஸ் π/4லேருந்து 5/4 மைனஸ் எக்ஸு 5/2க்குள்ள இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த அவுட்புட் வேல்யூ இருந்திருப்பான். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இப்போ இந்த 6th கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? tan இன்வெர்ஸ் ஆஃப் x டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் எந்த இன்டர்வல்ல? மாடுலஸ் ஆஃப் x லெஸ் தேன் a. இது மாடுலஸ்னு சொல்லுவாங்க, இல்லை அப்சல்யூட் வேல்யூ கூட சொல்லுவாங்க. ஓகேவா?